ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜபாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வித்தவுட் ஓவனில் வச்சு நம்ம கேக் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோன்றது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் எடுத்து வச்சுருக்கேன், வாங்க பார்க்கலாம். அது மைதா வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 3/4 பவுல் வந்து சுகரை வந்து பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஈக்குவலாகவும் போட்டுக்கலாம். நான் வந்து முக்கால் தான் போட்டிருக்கேன் சுகரை. அப்புறமா பேக்கிங் பவுட்ரு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பேக்கிங் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 3 முட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பட்டரை வந்து உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், வெண்ணிலா எசன்ஸு சும்மா ஃப்ளேவருக்காக. வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்கி பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து மில்க் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியண்ட்டு. அப்புறமா இது வந்து கேக் போடுறதுக்கு ஒரு ட்ரே எடுத்து வச்சுருக்கேன். அது கலக்கிறதுக்கு பவுலு. பாருங்கள் எப்படி நான் அது யூஸ் பண்ணுறேன்றது பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இருக்கிற எக்கு 3த்தையும் வந்து நான் உடச்சி போட்டிருக்கேன். நல்லா வந்து நம்ம பீட் பண்ணணும். எக் பீட்ரு இருந்தால் நாங்கள் எக் பீட்டரில் பண்ணிக்கோங்க. நான் சிம்பிளாக பீட்டர்லி பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், நம்ம பீட் பண்ணுறோமோ அவ்வளவு கேக் வந்து ப்ளஃபியாக வரும். அதுதான் வந்து நல்லா அடிச்சிட்ருக்கேன் சிம்பிள் பீட்டரால். பாருங்கள், எவ்வளோ நுரை நல்லா வர மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு வெளியில் வாங்குற மாதிரியே நல்லா ஒரு பல்ஃபியாக கிடைக்கும். நல்லா பீட் பண்ண மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. பாருங்கள், நான் எப்படி ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும். பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக கைவிடாமல் அடிக்கிறேன். அப்போ தான் வந்து அது நல்லா ஒரு நம்மளுக்கு கேக் பதம் வரும். நம்ம அடிக்க அது அப்படியே கொஞ்சம் திக்னஸ் ஆகிற மாதிரி தெரியும். பாருங்கள், அப்புறம் இருக்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். சர்க்கரை நல்லா அடிச்சிட்ட மேலே அது கரைஞ்ச மேலே நம்ம வந்து மைதாவை ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் இதில் அடிக்கிறதுலே வந்து சுகர் வந்து கரைஞ்சிடும். பாருங்கள், எனக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக இருந்திருக்கு பாருங்கள். சுகர் போட்ட மாரி தெரிஞ்சிருக்காது. அப்புறமா நான் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். சுகரு, எக்கு, அப்புறமா பட்ரு ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்மளுக்கு பட்ரு இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். கோகோனட் ஆயிலு அப்புறம் கலக்காய் எண்ணெய் அதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா நல்லா இருக்காது. அந்த ஃப்ளேவர் தான் வரும். அதுக்கு தான் அதை ஆட் பண்ணக்கூடாது. பட்டர் வந்து அன்சால்ட்டட் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் சால்ட்டு இருக்காது. அப்புறமா நான் வந்து எடுத்து வச்சுருக்க மைதாவை ஆட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், எப்படி நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்சம் மைதா ஆட் பண்ணோடனே கெட்டியான மாதிரி இருக்குது. நான் அதுக்கு தேவையான பால் ஆட் பண்ணியிருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம கலக்க வந்து கெட்டியாகிற மாதிரியே இருக்கும். அதனால தான் நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு கன்சிஸ்டன்சி வர மாதிரி இருக்குது பாருங்கள். பாருங்கள், எடுத்தால் இந்த மாதிரி நம்மளுக்கு பிளெண்ட் ஆகி வரணும். அப்போ தான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம். அப்புறம் என்கிட்ட இருந்த கேக் ட்ரேயில் வந்து நான் பட்டரு வந்து கோட் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சமாக வந்து மைதா டஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்போ தான் பாருங்கள், அந்த மைதா மேலே வந்து நம்ம டஸ்ட்டை வந்து அந்த ட்ரேயில் வந்து நம்ம மைதா டஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வந்து திரட்டி விடணும். ஃபுல் நாலா பக்கமும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து நம்ம பேட்டர் ஊற்றும் போது கேக் வெந்து நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். பாருங்கள், நான் ஃபுல்லாக எப்படி பண்ணுறேன் அதே மாதிரி பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட ட்ரே இல்லைன்னா அலுமினியம் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணுவோம். அதுலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அலுமினியமில் டீ போடுறது எக்ஸா இல்லை கொஞ்சம் அகலமானது எக்ஸா இருக்கும். அதில் நம்ம இதே மாதிரி பட்டர் தடவிட்டு மைதாவை போட்டுட்டு பண்ணாலும் வரும். அலுமினியமில் கண்டிப்பாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். எடுத்து ஊட்டும் போது அது வந்து பிளண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். பாருங்கள், நான் இந்த ட்ரேயில் வந்து எடுத்து வச்சுருக்கிறத ஊற்றுறேன். நான் வந்து இப்போ வந்து கேக் வந்து கடாயில் தான் பண்ணியிருக்கேன். அது ப்ரீ ஹீட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். முதலே வந்து இதை நான் பேட்டர் ரெடி பண்ணுற டைமில் கடாய் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். அது நெக்ஸ்ட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வரணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், அப்புறமா எல்லாம் நம்ம எடுத்து ஊற்றிட்ட மேலே கொஞ்சம் தட்டினோம்னா ஏர் பபிள்ஸ் வரும். நான் சொன்னேன் இல்லைங்களா, கடாய் வந்து நான் முதல்ல ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அதை வச்சுட்டு நம்ம ஒரு ட்ரே போட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 to 40 minutes வந்து ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம பாயில் பண்ணி எடுத்தோம்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி கேக் வரும். பாருங்கள், அதை வந்து பசங்க கட் பண்ணிகிட்ருக்குறாங்க.
அப்புறம் என்கிட்ட வந்து வைப்பிங் க்ரீம் இருந்துச்சு. அது வந்து நான் மிக்ஸியிலே பண்ணி அது மேலே போட்டுட்டு கோட்டட் போட்டுட்டு ஹோம்மேட் சாக்லேட் வீட்டில் பண்ணியிருந்தேன். அந்த சாக்லேட்டை நான் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தேன். சிம்பிளாக இருக்கும், பட் ஈஸி, ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம வீட்டிலே பண்ணுற அரிசி நல்ல ஸ்பாஞ்சியாக வந்தது கேக்கு. நம்ம 30 to 40 மினிட்ஸ் வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதை பாயில் பண்ணி எடுத்தோம்னா கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அந்த கேக்கு. நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா அடியில் வந்து பேஸ் வந்து வேகமாக வந்து தீய ஆரம்பிச்சிடும். நான் வந்து 30 to 40 மினிட்ஸ் வச்சுருந்தேன். அதை நான் காமிக்க முடியல. பாருங்கள், பசங்க அதை கட் பண்ணிவிட்டு சாப்பிட்றாங்க. ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருந்தது, என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நம்ம இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து வீட்டிலே வந்து பண்ணி கொடுத்தோம்னா ஹெல்த்தியாக இருக்கும். எந்த ஒரு பேட் இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணாமல் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு மைதாக்கு பதில் நம்ம வீட்டும் யூஸ் பண்ணி பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து வீட் யூஸ் பண்ணி நான் காமிக்கிறேன். பாருங்கள், பசங்க எல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த எல்லாம் யூடியூப்ஸ் பார்த்துட்ருக்கீங்களா, எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பின்னாடி வர வீடியோஸில் நான் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது. பாருங்கள், நம்ம வித்தவுட் ஓவனில் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.